ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. தங்கம் மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்க பொதுச் செயலாளர் சாந்தகுமார் அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார்கள். சார், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து தங்கம் இந்த மாதிரி ஏறுமுகத்திலேயே இருந்து வருது. இது எங்க தான் போய் ஸ்டாப் ஆகும், இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரே நாள்ல மட்டும் 9520 ரூபாய் உயர்ந்து ஒரு பெரிய உச்சத்தையே அடைஞ்சிருக்கு. இதை பத்தி சொல்லுங்க சார். வணக்கம். இல்ல மேடம், இன்னைக்கு ஒரு நாள்ல மட்டுமே 1470 ரூபா ஒரு கிராம் ஒண்ணுக்கு உயர்ந்திருக்கு. 11,760 ரூபாய் உயர்ந்திருக்கு ஒரு சவரன் ஒண்ணுக்கு. அதாவது வெள்ளியில அதே மாதிரி பார்த்தோம்னா நேத்திக்கு 400 ரூபா இருந்த வெள்ளி இன்னைக்கு 425 ரூபா. ஒரு கிலோ பார் வெள்ளியுடைய விலை 4,25,000 ரூபா. இந்த மாதிரி விலை உயர்ந்துட்டு இருக்கிறது மக்களுக்கு மட்டுமல்ல, வியாபாரிகளுக்குமே மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்துட்டு இருக்கு. என்ன காரணம்னா, நேத்திக்கு ஒரு 100 கிராம் வித்தோம் அப்படின்னா நேற்று நைட்டுக்கு க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் மார்க்கெட் ஓபன் பண்றப்பதான் அடுத்த நாள் திருப்பி வாங்க முடியும். அப்படி வாங்கறதுக்குள்ளேயே ஒரு கிராமுக்கு 1,500 ரூபா 2,000 ரூபான்னு போயிட்டு இருந்துச்சுன்னா இது என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு விலை உயர்ந்துகிட்டு இது மேலை நாடுகள்ல ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்களை குறித்து தான் இந்த அளவுக்கு விலை ஏறிக்கிட்டே இருக்கு. இறங்குறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா, இல்ல ஏறிட்டே தான் இருக்குமா? இல்லங்க, இப்போதைக்கு உள்ள சூழ்நிலையை பார்த்தா இறங்குற சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியே இறங்குனா கூட அதுல ரொம்ப ஒரு கணிசமான தொகை தான் இறங்கும். ஏறுறது ஏணிப்படி அளவுல ஸ்பீடா ஏறுது. ஆனா இறங்குறப்ப ரொம்ப நிதானமா ஒரு 5%, 10% மட்டும் இறங்கிட்டு திரும்ப உயர ஆரம்பிச்சிருது. அதுதான் இப்போ மார்க்கெட்டுடைய நிலைமை இருந்துகிட்டு இருக்கு. இப்போ எங்கேயாவது போய் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி கொஞ்சம் மெயின்டைன் ஆகும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்ல இப்படிதான் ஏறிட்டு மட்டும்தான் இருக்குமா? இல்ல, கண்டிப்பா ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகணும். அதுக்கு உண்டான அந்த நேரம் காலம் எப்போ வரும்ன்றதான் சொல்ல முடியல. ஆனா இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே பார்க்க போனா இதனுடைய இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாத்தையும் பார்த்தா அந்த நிலைமை கூடிய சீக்கிரம் வரும்ன்ற மாதிரி தெரியல. அதை எடுக்கிறதுக்கே 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு சூழ்நிலை மோசமா இருக்கு. கண்டிப்பா சார். தங்கம் எப்படி ஏறுதோ அதே மாதிரிதான் வெள்ளியுமே இன்னைக்கு கிலோவுக்கு 25,000 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. அதையுமே இப்ப முக்கிய செய்தியா பார்த்து வரும். வெள்ளியுமே எப்படி சார் டெய்லி ஏறிட்டே தான் இருக்கு? இல்ல, வெள்ளி ஆமா எப்பயுமே இது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி கோல்டும் சில்வரும். எப்பெல்லாம் கோல்டு ஏறுதோ அப்ப வெள்ளியும் கூட சேர்ந்து டிராவல் பண்ணும். பட் ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா அதுக்கு இருந்த டிஸ்டன்ஸ் சீக்கிரம் கவர் பண்ணிடுச்சு. அதுக்கு காரணம் வெள்ளி கஸ்டமர் யூசேஜை தாண்டி இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் நிறைய ஆயிடுச்சு. அதாவது 62% தொழிற்சாலை சார்ந்த பயன்பாடா வெள்ளி இப்ப நமக்கு தேவைப்பட்டுக்கிட்டு இருக்கனால வெள்ளியினுடைய விலை அந்த அளவுக்கு உயர்ந்துட்டு இருக்கு. வெள்ளி விலை 5,000 ரூபாய் உயர்ந்ததை பார்த்தோம். 10,000 ரூபாய், 15,000 ரூபாய், 20,000 ரூபாய், இப்ப 25,000 ரூபாய் உயர்ந்திருக்கு ஒரே நாள்ல. இது மேலும் இப்ப 30,000 ரூபாய், 40,000 ரூபாய் அந்த மாதிரி எல்லாம் உயரத்துக்கு சான்ஸ் இருக்கா சார்? சொல்ல முடியாது. ஏன்னா இருக்கிற சிச்சுவேஷன் அந்த மாதிரி எதையுமே இவ்வளவுதான் உயரும் இவ்வளவுதான் நிற்கும் அப்படின்றத இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஆனா கண்டிப்பா ஏதாவது ஒரு நேரத்துல டக்குன்னு ஒரு ஃபால் டவுன் வரலாம். மத்தியிலையும் தங்கத்தை இல்ல வெள்ளிய வாங்குற நகை பிரியர்களுக்கு மத்தியிலையும் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? இல்ல, இது நிச்சயமா எப்படின்னா, ஒரு கஸ்டமர் ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஆர்டர் கொடுத்துட்டு டெலிவரி எடுக்கிறதுக்கு 1 வாரம் 10 நாள் கழிச்சு வரதுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு கிராம் 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் ஏறிடுது. அப்படி ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னாலே அதை வாங்க வர்றவங்களுக்கும் கஷ்டம், விற்பனை செய்யறவங்களுக்கும் கஷ்டம். அப்போ என்ன பண்ணுவாங்க, இல்ல எனக்கு இப்ப கொஞ்ச நேரம் இறங்கட்டும், நான் வெயிட் பண்றேன்னு கூட சொல்லலாம் கஸ்டமர். இல்ல வியாபாரி அந்த வித்தா அவருக்கு மிஞ்சி போனா கிராமுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் கிடைக்கும். ஆனா 4,000 ரூபாய் விலை ஏறி போச்சுன்னா அவரால் தர முடியாது. இந்த மாதிரி பல்வேறு ஒரு காரணம் சூழ்நிலைகள் எல்லாமே சேர்ந்து வரனால கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிச்சா நல்லா இருக்கும். பட் நிதான போக்குன்றது விலையேற்றத்துல வரவே மாட்டேங்குது. நாங்களும் அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வியாபாரியா பார்த்தா இது ஒரு நிதான போக்கு இருந்தா நல்லா இருக்கும்னு தான் நாங்க நினைக்கிறோம். பட் ஆனா அது அந்த அளவுக்கு நாளொரு மேனியும் பொழுதும் ஒன்னமா ரேட்டு விலை உயர்ந்துகிட்டே இருக்கு மேடம். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.